நம்ம வாசித்த சங்கீத பகுதி சங்கீதம் 115, 9, 10, 11, 12 வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகுமா இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகுமா இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகுமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை வருகிறது, குடும்பம். குடும்பம் குடும்பத்துக்கு கர்த்தர் துணையா இருக்கிறேன். நான் ஆரோன் குடும்பத்துக்கு துணையா இருக்கிறேன், இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு நான் துணையா இருக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் கர்த்தர் அவர்களுக்கு துணையாகவும் கேடகமாக இருக்கிறார். குடும்பத்துக்கு ஆண்டவர் இந்த வருஷம் துணையா இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம். எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் அப்படின்னு இல்லாமல் பூலோக குடும்பத்துக்கும் பரலோக குடும்பத்துக்கும் முழு நாமக்காரராக இருக்கிற அப்படின்னு ஆரம்பிக்கும். பரலோக குடும்பம் இருக்கான், பூலோக குடும்பம் அப்படின்னு இருக்கு. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரர். நம்ம ஆண்டவருடைய பேர் இப்படி, ஆமாம், முழு குடும்பத்துக்கும் அவர் நாமக்காரராக இருக்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறார். குடும்பமாக தான் ஆண்டவர் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் அவர் உருவாக்கினார். நம்முடைய வேத புத்தகம் குடும்பத்தில் ஆரம்பித்து குடும்பமாகவே முடிகிறது. திருமணத்தில் ஆரம்பித்து திருமணத்திலேயே முடிகிற ஒரே புத்தகம் நம் கையில் இருக்கிற இந்த பரிசுத்த வேத புத்தகம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் குடும்பங்களுக்கு துணையாக இருக்க போகிறேன். ஆண்டவர் ஆதியாகமம் 49:25 ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வருஷ வாக்கு தத்துவம் யோசேப்புக்கு, அவர் உனக்கு துணையாக இருப்பார். வானத்தின் ஆசீர்வாதங்கள், பூமியின் ஆசீர்வாதங்கள், அங்கே ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் அடுத்த ஆசீர்வாதத்தினால் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். 48ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அவன் குடும்பத்தை ஆசீர்வதித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ குடும்பங்களுக்கு கர்த்தர் இந்த ஆண்டு துணையாக இருப்பார். நம்ம குடும்பம், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தரே துணை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரே துணையும் கேடகமுமாக இருப்பார். ஆமென். ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த குடும்பங்கள்லாம் எப்படி இருக்கு? லாட் ஆஃப் டிபேட். எல்லாம் பல 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 காரியங்கள் குடும்பங்களை பற்றி பார்த்தினா, இங்கே பக்கம் மாமியார், இங்கே மருமக, இங்கே மாமனார், இங்கே மருமக, இங்கே மாமியார், இங்கே மருமக, இங்கே அம்மா, இங்கே புள்ள, டிபேட் நடக்குது. ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற பிரச்சனை. இங்கே கல்யாணம் முடித்தவங்க, கல்யாணம் முடிக்காமல் வாழ்கிறவங்க, லிவிங் டுகெதர். அழகாக சொல்கிறாங்க, லிவிங் டுகெதர். நாங்கள் 2 பேரும் கல்யாணமே முடிக்கலை, இன்னும் தாலியே ஒன்றும் கெட்டலை, ரிஜிஸ்டர் பண்ணலை, ஜஸ்ட் அக்ரிமெண்ட்டில் நாங்கள் வாழ்கிறோம், 10 வருஷம் வாழ்கிறோம். இதை பெருமையாக பேசுகிற உலகம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு குடும்பம்னு ஒரு அழகான ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு காரியத்தை கத்த தந்திருக்கிறார்னா, அந்த குடும்பத்தை நம்ம எப்படி நடத்தணும், அந்த குடும்பம் எப்படி இருக்கணும், அந்த குடும்பத்தை எப்படி கத்த துணையாக இருப்பார். எப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு கத்த துணையாக இருப்பார், எப்படிப்பட்ட குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார், எப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு அவர் கேடகமும் மகா பெரிய பலனுமா இருப்பார். சங்கீதம் 128ஆம் சங்கீதம் திருமண நாள் அன்றைக்கு நம்ம எப்போதும் வாசிக்கிற சங்கீதம். ஏன் திருமண நாள் அன்றைக்கு வாசிக்கிறார்கள்? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. என் மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, அவன் கையின் பிரயாசத்தை குறித்து, அவனுடைய ஊழியத்தை குறித்து, முழு காரியத்தை குறித்து ஒரு பெரிய பிளெஸிங்ஸை அந்த 128ஆம் சங்கீதம் நமக்கு கொடுக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் நம் குடும்பங்களுக்கு தான் துணையா இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய குடும்பங்களுக்கு அவர் துணையா இருக்கணும்னா நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும், அதை ஒரு சில வசனங்கள் வேத பகுதியில் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அந்த குடும்பத்தை நீங்கள் எப்படி பார்க்கணும், அந்த குடும்பத்துக்கு நீங்கள் என்னென்ன காரியங்களை செய்யணும். குடும்பத்துக்கு சம்பாதிக்கணும். அன்ன வஸ்திர விவாக கடமைன்னு இருக்கு. ஒரு தகப்பன் தன் மகளுக்கு, குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு அன்ன வஸ்திர விவாக கடமை. சாப்பாடு போடணும், வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும், விவாகம் பண்ணி கொடுக்கணும். அன்ன வஸ்திர விவாக கடமை அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. அப்போது ஒரு ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னால் பல பொறுப்புகள் இருக்குது. அப்பா அம்மாவுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது,
அதுலேயும் அப்பாவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பொறுப்பு, வேலை செய்கிறதுன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. அம்மாவுக்கு வீட்டை பாதுகாக்கணும்னு ஒரு பொறுப்பு இருக்குது. ஆமாம், பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக பிள்ளைகளுக்கு இருக்கணுங்கிற ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. பிள்ளைகள் எப்படி நடக்கணுன்ற எல்லாவற்றுக்கும் பைபிளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். எல்லாம் அன்பு கூறுறது, கீழ்ப்படுகிறது, பிள்ளைகள் எப்படி நடக்கணும், எப்படி காரியங்களை செய்யணும். ஏலி குடும்பத்தை பார்த்தா, ஏலி தன் பிள்ளைகளை கண்டிக்காமல் போனான், அதனால் குடும்பத்துக்கு நியாய தீர்ப்பு வந்தது. சாமுவேல் தீர்க்கதரிசி நியாயாதிபதியாகவும் இருந்தான், ராஜாவாகவும் இருந்தான், தீர்க்கதரிசியாகவும் இருந்தான். ராஜாக்களுக்கும் தீர்க்கதரிசனம் சொன்னவன். ஆனால் அவன் பிள்ளைகளோ பொருளாசையில் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகளை விட்டுட்டான், பிள்ளைகள் வம்பா போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருந்தது. ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ட். நம்முடைய மவுண்ட் சபை குடும்பங்கள் ரொம்ப முக்கியம் ஆண்டவருடைய பார்வையில். இந்த குடும்பத்துக்கு கர்த்தர் அவர் துணையாக இருக்கிறார். அப்போது இந்த குடும்பத்தை நான் என்ன பார்க்கணும், என்ன செய்யணும், ஆவிக்குரிய விதத்தில் என்னென்ன காரியங்கள்லாம் சொல்லணும்னு, எனக்கு இந்த குடும்பத்தை பற்றி பேசணும்னு ரொம்ப எதிர்பார்த்து ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். நேற்று ஒரு லீடிங் ஆகி போச்சு. அல்லேலூயா. ஆமாம், ஏன்னா ஃபேமிலிக்குள்ளே தான் பல பஞ்சாயத்து ஓடுது. ஆமாம், நல்லா ஜெபிக்க வராக, ஆனால் குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பிள்ளைகளை வச்சு, கணவனை வச்சு, மனைவியை வச்சு, ஏதோ ஒரு மாமியார் மருமகளுக்குள்ள ஏதோ ஒரு இஷ்யூ, அப்பப்போ ஒரு பிரச்சனை, அழுகை, ஏதோ ஒரு கண்ணீர், தேவைகள். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 18:19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படிக்கு அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழிகளை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்ற காரியம், ஆபிரகாமை பார்த்து பேசுறார். 18ஆம் அதிகாரம். மம்ரேன் சமபூமியில் பகலின் உஷ்ணமான வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது 3 புருஷர்கள் வர கண்டு எதிர்கண்டு போய் அவர்களுக்கு முன்பாக 3 படி மெல்லிய மாவை எடுத்து சமைத்து கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தான். அவர் லோத்துவ சோதம் குமார பட்டணத்தில் தேவன் அதை சபிக்க போறான்னு சொன்னபோது அந்த நேரத்தில் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், குடும்பத்துக்கு, ஃபேமிலிக்கு, வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். யார் கட்டளையிடுவாராம்? ஆபிரகாம். அப்போ ஒரு வீட்டு தலைவன், ஒரு வீட்டு தலைவி, குடும்பத்தை பொறுப்பாக நடத்துகிறவர்கள் வீட்டாருக்கு நீதியையும் நியாயத்தையும் சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் கர்த்தருடைய வழியில அவர்களை நடத்த வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வழியை அவர்கள் காத்து நடக்கணும். என் பிள்ளை நீதியா நடக்கணும். அதை அவன் எப்படி செய்வானா? கற்றுக் கொடுப்பானா, கட்டளை கொடுப்பானா, அவன் அதை டீச் பண்ணுவானா. ஒரு அப்பா அம்மா அப்படின்னு சொன்னால் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? நீதி எதுப்பா, நியாயம் எது, எது தப்பு, எது அநீதி, எது உண்மை, எது பொய் அப்படின்னு அவன் தன் பிள்ளைகளுக்கு போதிப்பான். அவன் கட்டளையிடுவான். அவன் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்துவான். அப்பொழுது அவர்கள் முதிர் வயதில் விடாதிருப்பார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி நியாயங்களை கற்றுக் கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில் காத்து நடக்கிறாங்களான்றதை பார்க்கணும். ஏதோ வந்தோம், சமைச்சோம், போட்டோம், என் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தேன், இதை கேட்டான், பென்சிலை வாங்கி கொடுத்தேன், இல்லை. நீதி நியாயத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பன் தாயாய் தேவ சமூகத்தில் இருக்கணும். அல்ல இல்லையா சொல்லுங்களேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே அகசியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அகசியா எப்படி இருந்தானா? ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான். துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாயிருந்தாள். அத்தாலியால் அவன் பிள்ளைக்கு ஆலோசனை சொன்னாலாம். எப்படி துன்மார்க்கமாய் நடக்கிறதற்கு ஒரு ஆலோசனை. ஒரு பிள்ளை தன் பிள்ளைய, ஒரு தாய் தன் பிள்ளைய, ஒரு தகப்பன் தன் பிள்ளைய எப்படி நடத்தணும்? நீதி நியாயத்தில் நடத்தணும். நீங்க எப்படி நடக்கணும்? கட்டளை கரெக்டா பாரு, இது தப்பு, நீ பேசுறது பொய். யாரா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகளை விட்டு கொடுக்காம சில பேர் இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. உங்க பிள்ளை பொய் பேசினா அட்டி வெளுத்தரணும். நீதி நியாயங்களை கற்றுக் கொடுக்கணும். அல்ல இல்லையா சொல்லுங்க. துன்மார்க்கத்துக்கு துணை போனால் அத்தாலியால் துன்மார்க்கமாய் நடக்கிறதற்கு அகசியாவுக்கு ஆலோசனை கொடுத்த ஒரு தாய். சில பெற்றோர் அப்படி இருக்காங்க, பிள்ளைகளுக்கு தப்பா சொல்லி கொடுப்பாங்க,
தப்பா டீச் பண்ணுவாங்க, தப்பா அவங்களுக்கு போதிப்பாங்க, தப்பா உள்ள ஆமென் தப்பா என்னது எல்லாத்தையும் தப்பா போதிப்பார்கள். உங்க வீட்டாருக்கு உங்க பிள்ளைகளுக்கு எதை போதிக்கிறீங்க? நீதி நியாயத்தை என்ன செய்யணும்? போதிக்கணும். உபாகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து வழியை நடந்து அவர் கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன் என்று நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். கர்த்தரும் வாக்கு கொடுத்தாய். நீ வாக்கு கொடுத்தப்பா, அது அவன் பிள்ளைகளுக்கு கட்டளையும் நியாயங்களையும் கற்பனைகளையும் கற்பிக்கிறையா? உன் பிள்ளைக்கு இது தப்பு, இது சரி, நீதி நியாயத்தை பேரண்ட்ஸ் அப்பா அம்மாவுக்கு பார்த்து கேட்குற உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? சொல்லி கொடுக்கணும். அல்ல இல்லையா சொல்லுங்க. ஆமாம், இது உலகத்தில் நீதி, இது நியாயம், இது தப்பு, இதை பார்க்காத, இது செய்யாத, எல்லாவற்றையும் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். 2 சாமுவேல் 22:22 வாசி பாருங்க. கர்த்தருடைய வழியை காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. நான் வழியை காத்து கொண்டு வந்தேன்னு சொல்றார் தாவீது. கர்த்தருடைய வழியை நான் காத்து நடக்கிறேன், ஏன்னா என் பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுக்குறேன். அதனால தான் சாலமோனுக்கு சொல்லும்போது நியாயப்பிரமாணிகனின் அந்த காரியம் கையில் எப்போது இருக்கட்டும், அது நீதி நியாயத்தை செய்கிறதுக்கு நீ கவனமாக இரு, அதில் ரொம்ப கவனமாக இரு அப்படின்னு சொல்லி சாலமோனுக்கு சொல்லி கொடுப்பார். எது தப்பு எது ரைட்டு. எப்பா இவன் தூசிச்சான்ப்பா சிமேயன்னு, ஆனால் நீ கொஞ்சம் அவனை குறித்து எச்சரிக்கையாரு, இந்த ஆளை குறித்து கவனமாரு, இந்த நபர்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணு. நீதி நியாயம் எப்படி நடக்கணும், எப்படின்னு கட்டளைகளை குறித்த காரியத்தை பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? சொல்லி கொடுக்க வேண்டும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் யோசபாத்தை பாருங்க. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது, அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவையும் விட்டு அகற்றினான். சில காரியத்தை அகற்ற வேண்டியதை அகற்றிடணும். ஆபிரகாம் கட்டளை கொடுக்கிறான், ஆபிரகாம் நீதி நியாயத்தை சொல்லிக் கொடுக்கிறான். ஆபிரகாம் வீட்டுக்குள்ள பரியாசக்காரன் உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? ஆபிரகாம் வீட்டுக்குள்ள பரியாசக்காரன் யாராவது இருந்தானா உடனே வெளியே அனுப்பிடுவான், தண்டனை. ஏன்? யார் பரியாசக்காரன்? இஸ்மவேல், ஆகார். வெளியே போ, கிளம்பு. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பரியாசம் பண்ணக்கூடாது, யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாது, யாரையும் கேலி பண்ணக்கூடாது, நீதி நியாயத்தை சொல்லி கொடுக்கணும். இது தப்புமா? ஆமாம், இஸ்மவேல் ஆகாரையும் அவன் பிள்ளைகளையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பினான், கேத்தூராலையும் அவன் பிள்ளைகளையும் அனுப்பினான். மாம்சத்தில் கிரியை செய்கிற காரியம் நம்ம குடும்பத்துக்குள்ள வந்துச்சுன்னா மாம்சத்தின் கிரியை வெளியரங்கமாக இருக்கின்ற கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த எக்கச்சக்கமாக சொல்லியிருக்கிறாரு. மாம்சத்தின் கிரியைகள்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. ஆமாம், ஈச்சை, விரோதம், பகை, சண்டை, மூர்க்கம், பகை, விபச்சாரம், வேசித்தனம், களவு, கொலை, மார்க்கபேதம், பில்லி சூனியம், விரோதம், பகை, எல்லாவற்றையும் எதெல்லாம் நமக்குள்ள இருக்குதோ வீட்டுக்குள்ள வெளியே அனுப்பிடணும், சொல்லி கொடுக்கணும். ஆபிரகாம் தன் வீட்டாருக்கு அதை கட்டளை கொடுப்பான், கற்பனைகளை கற்றுக் கொடுப்பான். நீதி நியாயம் பிள்ளை இப்படி செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்ய ஒப்பு கொடுங்க. யாக்கோபு குறித்து ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க. ஆதியாகமம் 35:2. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். ஆபிரகாம் தன் குடும்பத்தை கட்டளைகளின்படி வழிகளின்படி காத்து நடக்கிறதற்கு கட்டளை கொடுத்தான். நீதி நியாயங்களை கை கொள்ளுகிறதற்கு டீச் பண்ணான். இப்படி நடக்கணும்ப்பா, விசுவாசத்தில் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணான். யாக்கோபு எதை செஞ்சான்? தன் வீட்டாரை சுத்திகரிக்கிறதற்கு நடத்தினான். என் பிள்ளைகளே, கொஞ்சம் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அந்நிய விக்கிரகங்களையும் தேவையில்லாத தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் கழுத்தில் இருக்கிற காதில் இருக்கிற காதணி காப்புகள் எல்லாவற்றையும் கலத்தி அதை கருவாலி மரத்திற்கு கீழே புதைத்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு யாக்கோபுக்கு தரிசனமாகி இஸ்ரவேல் என்று ஆசீர்வதித்ததை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். 32ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல், நீ யாக்கோபு அல்ல இஸ்ரவேல் ஆசீர்வதிச்சிருப்பார். ஆனால் என்னென்ன ஆசீர்வாதத்தெல்லாம் தரப்போகிறேன் என்பதை எங்கே சொல்லியிருப்பார் தெரியுமா? அவன் எப்போ வீட்டாரையும் குடும்பத்தையும் சுத்திகரித்தானோ அப்போ நீ இனி யாக்கோபு அல்ல இஸ்ரவேல் சொல்லி இஸ்ரவேலுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த
அதே 35ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஃபுல் பிளெஸிங்ஸ் அவர் சொல்லுவார். எப்படி எப்படி ஆசீர்வதிக்க போகிறேன், என்னென்ன விதமாக நீ ஆசீர்வாதமாக இருப்ப, ராஜாக்களுக்கு உன் சந்ததியை ராஜாக்கள் எழும்புவார்கள் அப்படின்னு சொல்லி பல காரியத்தில் ஆசீர்வாதத்தை சொல்கிறத நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் வீட்டாரை எப்படி செய்யணுமா, சுத்திகரிக்கணும். சொல்லுங்கள், சுத்திகரிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வீட்டாரை சுத்திகரிக்கணும், பேரண்ட்ஸ் சுத்திகரிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, யோபு இந்த காரியத்தை யோபு 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் என் பிள்ளைகள் பேச்சிலேயோ நடக்கையிலையோ கிரியைகளிலேயோ ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு காலையிலேயே 5ஆம் வசனத்தில் யோபு 1:5 காலையிலே எழும்பி அவங்களுக்காக பலி செலுத்துவான், சுத்திகரித்தான். என் பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ராங்காக மிஸ்டேக் நடந்திருக்கும், இதில் ஏதாவது தப்பு நடந்திருக்கும், உட்காருங்க வாங்க காலையிலே பலி செலுத்துவோம். பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்கணும், என்ன ஏது, சுத்திகரிக்கணும். செல்ஃபோன் கரெக்டாக வச்சுருக்கியா, கரெக்டாக பார்க்குறியா, என்ன செய்கிற, சுத்திகரிக்கணும். ஆமென் சொல்லுங்க. குடும்பத்தை சுத்திகரிக்கணும், வீட்டாரை சுத்திகரிக்கிறவன் தான் யாக்கோபு. மனைவி சொல்லணும், இதில் கரெக்ட் இல்லை, இதில் பர்ஃபெக்ட் இல்லை, பாவம் இருக்குது, அசுத்தம் இருக்குது, இதை வெளியே ஏற்றினாதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும், வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்க முடியும், மகிமையை பார்க்க முடியும், வல்லமை வெளிப்படணுமா, எழுப்புதல தேசத்துல குடும்பங்கள்ல பார்க்கணுமா, உங்க குடும்பத்தை நீங்கள் சுத்திகரியுங்கள். ராகேல் தான் இந்த அசுத்தமான காரியத்தை உள்ளே கொண்டு வந்தா. யாக்கோபு ரொம்ப நேசிச்சு லவ் பண்ணவ தான் இந்த ராகேல். ஆனால் இவ தான் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த சொரூபத்தை தூக்கி உள்ளே உட்கார வச்சுட்டு அப்பா அது கூட எழும்பாமல் உட்காந்துக்கிட்டே இருந்தவ தான் இந்த ராகேல். கடைசியில் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35:19 ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலேயே அடக்கம் பண்ணப்பட்டார். சுத்தம் பண்ணாத ஒருத்தி, இந்த அசுத்தத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்த ஒருத்தி வழியிலேயே செத்துட்டா. சுதந்திரிக்க முடியல தேசத்தை, வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ஏன்? வீட்டாரை சுத்திகரிக்காம விட்டவ தன்னையும் சுத்திகரிக்காம விட்டுட்டா. அதனால தான் இப்படிப்பட்ட காரியங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் 2 காரியங்களை சுத்திகரித்தார்களாம். ஒன்று விக்கிரக ஆராதனை, இன்னொன்று அவங்க வேதம் வஸ்திரத்தை சுத்திகரித்தார்கள். இன்னும் விக்கிரகங்களை எடுத்து தூர போட்டாங்க, இன்னொன்று வஸ்திரம். விக்கிரகம் என்பது பொருளாசை ஒரு விக்கிரகம், முரட்டாட்டம் ஒரு விக்கிரகம், எல்லாமே அவபக்தி ஒரு விக்கிரக ஆராதனை. வேதம் அப்படி தானே சொல்லுகிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை நமக்குள்ள இருக்கக்கூடாது. என்னிலும் அதிகமாய் கணவனையாவது மனைவியாவது பிள்ளைகளாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் இல்லை, அது ஒரு விக்கிரக ஆராதனை. அதெல்லாம் ஒரு விக்கிரக ஆராதனை. ஏசப்பா படத்தை வீட்டில் வச்சிருந்தா அது ஒரு விக்கிரக ஆராதனை. அதை தொட்டு கும்பிட்டோம்னா அது விக்கிரக ஆராதனை. இல்லையா சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம வீட்டை விட்டு என்ன செய்யணும்? அப்புறப்படுத்தணும். குடும்பத்தை சுத்திகரிக்கணும், வீட்டாரை சுத்திகரிக்கணும். அப்பதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போக முடியும். கர்த்தர் நம் குடும்பங்களுக்கு துணையாயிருப்பா. அல்லேலூயா சொல்லுவோம். அசுத்தமான காரியம், தீட்டான காரியம், ஒரு ஆகானுக்குள்ள சாபத்தீடு வந்துருச்சு. முழு குடும்பமும் பாருங்க, ஒரு பாபிலோன் வஸ்திரம் பொன்னையும் வெள்ளியும் எடுத்து கூடாரத்துக்குள்ள ஒளிச்சு வச்சு அந்நிய காரியம் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியும் பாருங்க அது உள்ள வந்துச்சு. முழு குடும்பம் ஆகான் குடும்பத்தை அழைத்து கல்லறிந்து கொலை செய்தார்கள். அது கற்குவியலாய் நிறுத்தப்பட்டது. அதற்கு பின்பாக ஆயிலே கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். ஒரு முழு குடும்பமே ஒரு சாபத்தீடான காரியத்தை தன் குடும்பத்துக்குள்ள வச்சு கொண்டதுனால குடும்பமே அழிந்து போனது. உங்க வீட்டை சுத்திகரிப்போம், நம்முடைய வீடுகள் சுத்தமாகட்டும். சத்தத்தை காணோம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. 1 சாமுவேல் 3:7. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். 4ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்துக்களையும் விட்டு விலகி கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். நமக்கு தொழில் விக்கிரகமா மாறிடக்கூடாது, வேலை விக்கிரகமா மாறிடக்கூடாது,
தேவையில்லாத காரியங்கள் நம்முடைய குடும்பங்களுக்குள்ள விக்கிரகமாக வந்து உட்கார்ந்துடக்கூடாது. எல்லாத்தையும் அகற்றி விட்ட போது அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். குடும்பத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தினா. நம்முடைய குடும்பங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். சகரியா 3:4 ஆசாரியனாகிய யோசுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தபடியால் பிசாசு அவனை வஞ்சித்து குற்றம் சாட்டினார். ஆனால் கர்த்தரோ அவனை கடிந்து கொண்டார், விடலை. என் வஸ்திரம் சுத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு உடனே அவனுக்கு அழுக்கு வஸ்திரத்தை களைந்து புது வஸ்திரத்தை மாற்றி பாகையை கொடுத்து பாதரட்சியை கொடுத்து நீண்ட நாள் இருக்கிற பிரச்சனையை ஒரே நாளில் கர்த்தர் மாற்றினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் கூட அடிக்கடி நான் சொல்லுவேன்ல, எஸ்ரா 8:21 எங்களுக்காகவும் எங்கள் பொருட்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் நாங்கள் செவ்வையான வழியை தேடும்படி நாங்கள் ஆவா நதி அண்டையில் உபவாசத்தை குறிவித்தோம். ஃபேமிலி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எங்கேயாவது ஓட்டையை பார்த்தீங்கன்னா பிரதர் சிஸ்டர் தயவுசெய்து கையெடுத்து சொல்கிறேன், மௌன் சபையில் எங்கேயாவது குழப்பம் வந்தது விசாசு தூக்கிடுவான். வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. வழியிலே போயிட்டு அந்த குடும்பம் வழியிலே புதைக்கப்பட்டால் சுதந்திரிக்க முடியல. கர்த்தர்களுக்கு துணையாக இருக்க முடியல. கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கணுமா? நம் வீட்டாரை சுத்திகரிக்கணும். ஆபிரகாம் கர்த்தருடைய வழியை காத்து நடக்கிறதற்கு கற்றுக் கொடுத்தான். நீதி நியாயங்களை தன்னுடைய சந்ததிக்கு கற்றுக் கொடுத்தான். ஆனால் யாக்கோபு தன் வீட்டாரை சுத்திகரித்தான். அல்லேலூயா. ஆரோனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? லேவியராகமம் 16:6 பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு, குடும்பத்துக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேர பண்ணி அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி, பிள்ளைகள் நியாய தீர்ப்புக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக பாவ நிவாரண பலி செஞ்சானா. என்ன பலியா? பாவ நிவர்த்தி. சொல்லுங்க, பாவ நிவர்த்தி. ஆமாம், யோபுவில் அப்போ வாசம் பார்த்தீங்களா? யோபு 1:5 அதைத்தான் யோபு செஞ்சான். என் பிள்ளைகள் எந்தையாவது தப்பு பண்ணிடக்கூடாது, எதுலையாவது பாவம் பண்ணிடக்கூடாதுன்னு அவன் ரொம்ப காலையில் எழும்பி ரொம்ப அலர்ட்டாக இருந்தான். நீங்களும் ஃபேமிலி ப்ரேயரை உட்காந்து பண்ணுங்க. ஒன்று காலையில் பண்ணுங்க, இல்லை நைட்டு படுக்கும் போதாவது பண்ணுங்க. பாவ நிவர்த்திக்கு நீங்கள் முக்கியத்துவமாக இருக்கணும். ஐயோ என் பிள்ளைகள் ஏதாவது சரியாக கரெக்ட் பண்ணணும், இதெல்லாம் தப்பு. பாவம் நமக்கு மன்னிக்கப்படணும். பாவத்தோடு பெட்டுக்கு போயிடக்கூடாது. அசுத்தத்தோடு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தோடு தூங்க போயிடக்கூடாது. உலகத்துக்குள்ளே போயிட்டு வர்றோம், ஏன் தினந்தோறும் குளிக்கிறோம், ஏன் ஒரு சட்டையை கழுவ போடுறோம், துவைக்கிறோம். வெளியே போயிட்டு வந்தாலே அழுக்காயிருதா இல்லையா? இந்த உலகம் நம்மளை கரைப்படுத்துறதற்கு ஆயத்தமாக இருக்குது. பிசாசுக்கு கொஞ்ச காலமாக இருக்கிறதுனால அவன் ரொம்ப தீவிரமாக நம்மளை எப்படியாவது கரைப்படுத்தணும், எப்படியாவது தீட்டுப்படுத்தணும், எப்படியாவது பாவத்தில் விழ வைக்கணும், எப்படியாவது எதையாவது செய்து தேவனுக்கு பிரியம் இல்லாமல் தூரமாக போயிடணுங்கிறதுல அவன் ரொம்ப திட்டமாக இருக்கான், கவனமாக இருக்கான். அதில் அவன் வேலை அவன் கரெக்டாக செஞ்சிட்ருக்கிறான். ஆனால் நம்ம தான் என்ன செய்கிறதில்ல, குடும்பத்தை கூப்பிட்டு உட்கார வச்சு, என்னப்பா இதை கரெக்ட் பண்ணியா, இது சரி பண்ணியா, எங்கேயாவது தப்பு பண்ணியா, ஏதாவது மிஸ்டேக்கா, ஏன் ஒரு மாதிரி இருக்க, கூப்பிட்டு கேட்கணும். அல்ல இல்லையா சொல்லுங்கள். ஆமாம், உங்கள் பையன் ஒரு மாதிரி இருந்தானா என்ன பிரச்சனை ஏதுன்னு கூப்பிட்டு என்ன விஷயம் பிரச்சனை போராட்டத்தை கேட்கணும். அல்ல இல்லையா சொல்லுங்கள். அதுக்கு அடுத்த ஒரு சில வசனங்களை சொல்கிறேன் பாருங்கள். நீதிமொழிகள் 16:6 இப்படி சொல்லுகிறது, இந்த பாவ நிவர்த்தியை ஆரோன் தன் குடும்பத்துக்காக வீட்டாருக்காக செய்தான். பின்பு நீதிமொழிகள் 16:6 கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷன் தீமையை விட்டு விலகுவார்கள். எப்போ இந்த பாவம் நிவர்த்தியாக்கப்படுமா? கிருபையினாலும் சத்தியத்தினாலும். ஆமென். கிருபை. நம்ம நிற்கிறது நிர்மூலமாகாது இருக்கிறதுமே கர்த்தருடைய கிருபை. இறக்கங்களுக்கு முடிவே கிடையாது. கிருபையினால் எபேசியர் 2:5-10 கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன், இது உங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய நீவு. பெரிய கிருபை தான்ப்பா நம்மளை பரிசுத்தப்படுத்தும். எபேசியர் 3 வேதம் சொல்லுகிறது, பாவ மன்னிப்பு, இலவசமான பாவ மன்னிப்பாகிய இந்த மீட்பை கர்த்தர் கிருபையா எனக்கு தந்தார்ன்றாரு. கிருபை. பாவ நிவர்த்தி ஆகிறது கிருபை. அல்லேலூயா. சத்தியம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை
விடுதலையாக்கும். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 46, 47, 48 வசனத்தை பாருங்க. மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கமிட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றான். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். சபையின் நடுவிலே ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. ஆரோன் எப்படி பாவ நிவர்த்தி செய்தானா? தூப கலசம் எடுத்துக்கொண்டு ஓடினானா. அது எது குறிக்கிறது? தூபம், ஜபம், ஜப வாழ்க்கை. செத்தவர்களுக்கும் உயிரோடுகளுக்கும் நடுவே நின்றான். குடும்பத்துக்காக, வீட்டாருக்காக, பாவ நிவார்த்திக்காக ஜெபிக்கிறான். ஐயா எசப்பா என் பிள்ளைய மன்னிங்க, எசப்பா என் பிள்ளைய ரட்சிங்க. ஆமென். லேவியராம் 19:22 சொல்லுகிறது, அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவ நிமித்தம் அவனுக்காக கர்த்தருடைய சந்நிதியில் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவன் செய்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும். பாவ நிவர்த்தினா என்ன? மன்னிப்பு வரணும். ஒரு பிள்ளை துன்மார்க்கமாக இருக்கானா, வீட்டில் குடிச்சிட்டு அலையிறானா, ஒரு கணவன் ரட்சிக்கப்படாமல் துன்மார்க்கம் நிற்கணும், நடுவே நிற்கணும். ஜெபமே பண்ணுறதில்ல, ஜெப குறிப்பு மட்டும்தான் எழுதி கொடுக்கறது. என் கணவனுக்கு இப்படி இப்படி, என் மனைவி இப்படி, என் பிள்ளை இப்படி. ஜெபம், நடுவே நில்லுங்கள், கர்த்தர் மன்னிப்பா. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிப்பார். கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிக்கணும். ஆமென். யாராவது ஒரு ஆள் குடும்பத்தில் ஒரு ஆள் நிற்கணும். ஆண்டவரே நிற்கணும். பிள்ளைகளுக்காக, வீட்டாருக்காக அவன் பாவ நிவர்த்தி செய்யும்படி மரித்தவர்களுக்கு உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடுவே நின்றான். ஓடி தூப கலசத்தை கொண்டு போனான். ஜெபிக்கிறதுல பிள்ளைக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? இயேசுவே என் பிள்ளை ஆசீர்வதியும். அப்படியா? இயேசுவே என் பிள்ளை படிக்க வையும், என் பிள்ளையை பெரிய ஆளாக்கும். இல்லை, நிவர்த்தி. என் பிள்ளை எதுலேயுமே தப்பு பண்ணிடக்கூடாது. ஆண்டவர் எதுலேயுமே என் பிள்ளை விழுந்துடக்கூடாது. லவ் ஆஃப் ஃபயரில் விழுந்துடக்கூடாது, கண் நிச்சயில் விழுந்துடக்கூடாது, பாவத்தில் விழுந்துடக்கூடாது. நீ எல்லாம் எல்லாம் லவ் 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 லொல் குழைச்சிட்டு தான் இதுக்கு தோத்தம். எங்கேயாவது எவன்கிட்டயாவது மாட்டி முழிச்சிக்கிட்டு கடைசியில் சை பிள்ளையில வளர்க்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒழுங்கா அல்லையிலையோ சொல்லுங்க. திமிர்வாதக்காரனா ஒருத்தனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். மத்தேயு 9:2 அவர் சொன்னார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னாரு. பாவ நிவர்த்தினா மன்னிப்பு. நமக்கு மன்னிப்பு இருக்கா? எத்தனை பேருக்கு இந்த இடத்துல பாவம் மன்னிப்பு நிச்சயம் இருக்கு? கை வைத்துங்க. நான் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கு? கை வைத்துங்க. பாதி பேர் சந்தேகத்தோடையே தான் இருக்கீங்க. தோத்திரம். மன்னிப்பு இருக்கணும். பாவம் நிவர்த்தி, பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாகணும். சொல்லுங்க. ஆபிரகாம் கர்த்தருடைய வழியை காத்து நடக்க தன் வீட்டுக்கு கற்றுக் கொடுத்தான். யாக்கோபு தன் வீட்டாரை சுத்திகரிக்கிறதற்கு பிரயாசப்பட்டான். ஆரோன் தன் குடும்பத்துக்கு, வீட்டாருக்கு பாவ நிவர்த்தி பண்றதுக்காக ஜெபம் பண்ணினான். நீங்களும் நான் உங்க பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு, கணவனுக்கு, மனைவிக்கு என்ன செய்யணும்? சொல்லுங்க சத்தமா. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நடுவே நின்றான். ஓடி தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு போனான். தாவீது என்ன செஞ்சான்? 1 நாளாகமம் 16:43. பின்பு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போனார்கள். அவரவர் தங்கள் வீட்டுக்கு போனாங்களாம். தாவீதும் தன் வீட்டாரை ஆசீர்வதிக்க திரும்பினான். வீட்டாரை என்ன செய்யணுமா? என் புருஷனை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, என் தேசத்தில் என் புருஷன் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, என் மனைவியை நான் ஆசீர்வதிக்கிறேன். சிலாலாம் பார்த்தா நம்மளை பார்த்து சொல்லணும். அப்படி சொல்லும்போது அதை நீங்கள் நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி சொல்லணும். நீங்கள் உங்களை பார்த்தா அந்த ஆள் இந்த கதவை திறக்கிறதுக்குள்ள அந்த கதவை வந்து ஓடிடக்கூடாது. சொல்லுங்கள். உங்களை பார்த்து வந்து தோத்திரம் சிஸ்டர், நீங்கள் சொல்கிற வார்த்தைக்காக அவங்க வெயிட் பண்ணணும். நல்லா இருப்பப்பா அப்படி சொல்லிட்டா போதும். இந்த இதை கேட்குறதுக்கு எத்தனை பேர் ஏக்கமாக இருக்காங்க தெரியுமா? நீ நல்லா இருப்ப, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இதை கேட்குறதுக்கே பல பேர் இருக்காங்க. சில சபையில் வந்து மரணதா அப்படிங்கிறாங்க. எப்படி சில சபையில் எப்படி சொல்கிறாங்க? மரணதா.
இயேசுவே சீக்கிரம் வாரும். நம்ம பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படி சொல்றோம், தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம வாழ்த்தணும், நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். ஈசாக்கு ஆசீர்வதித்தான் பிள்ளைகளை. யாக்கோபு 49ஆம் அதிகாரத்தில் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறான். 48ஆம் அதிகாரத்தில் பேர பிள்ளைகளை இப்ராஹிம் வா மன்னாசேவா ப்ளஸ் பண்ணுறான். ரூத் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரூத் 2. போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து தன் வயல்வெளிக்கு வருகிறான். அறுக்கிறவர்களை பார்த்து அவன் சொல்கிறான், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. வயலில் வேலை பார்த்தவங்களாம் அறுத்தவங்களாம் எழும்பி நின்று அவர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. வாட் அ க்ளோரியஸ். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஸ்தோத்திரம். ஆமென். இந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளை எங்கே போனாலும் அப்படி ஒரு சிரிச்ச முகத்தோட என்ன செய்யணும், பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பழகணும், மற்றவங்கள பிளஸ் பண்ண பழகணும். மத்தேயு 5:44 என்று சொல்லுகிறது, சபிக்கிறவர்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க, 14ஆம் வசனம், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தீமை செய்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்கள் என்று வேதம் பண்ண சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க, வையப்பட்டும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், திற்றவனையும் நல்ல அவனை ஆசீர்வதிப்பாராக அப்படிங்கிறோம். நம்மளெல்லாம் வண்டியாக கிழிக்கிறான், அவனை பார்த்து நான் ஆசீர்வாதம் தான் சொல்கிறேன். சபிக்கிறவர்களையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்க தான் கற்றுக் கொடுத்துருக்கிறார். துன்பப்படுத்துறவர்களுக்கா தீமை செய்கிறவர்களையும் ஆசீர்வதிக்க தான் சொல்லியிருக்கிறார். ஒரு நாளும் சபியாதிருங்கள், நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நீங்கள் ஆசீர்வதியுங்கள். உங்களை வைறாங்களா, ஆசீர்வதிக்கப்படுங்க, ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. வைறாங்க, நல்லா வை, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஏன் அப்படி சொல்கிறாரு? அந்த பாத்திரம் சரியாக இருந்தால் தான் அந்த ஆசீர்வாதம் பலிக்கும். அந்த பாத்திரம் சரியில்லைன்னா ரிட்டன் உனக்கு தான் தங்க ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தின் வாய்க்காலை நமக்கு அறிந்து கொண்டோமானால் கர்த்தர் நம்மளை இன்னும் ஆசீர்வதிப்பார், குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. அங்கே நியாயாதிபதிகள் 17:2, ஒரு தாய் தன் பிள்ளையை பார்த்து சாபமாக போடுறா. எதுக்கு தெரியுமா? அவன் கழுதை காணாமல் போச்சு, காசு எவ்வளோ 1100 வெள்ளிக்காசு களவாக போயிட்டு. அவன் மவன் தான் எடுத்தானோன்னு சொல்லிட்டு கிழிச்சு ஆசீர்வாதம் இல்லை சாபம் போட்டாள் என்று போடப்பட்டிருக்கு. வாசிமா. அவன் தன் தாயை நோக்கி 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்றே, அதை குறித்து என் காது கேட்க நீ சாபமிட்டாயே, நாசமா போற்றும். ஆண்டவரே, ஒரு அடியை எடுத்துட்டான், அவன் பிச்சைக்காரனா மாறட்டும். ஆண்டவரே, இவ்வளோ ரூபா சாபமா போட்டு தள்ளிட்டான் அந்த அக்கா. ஆமாம், இந்த அக்காவை சொல்கிறேன், உங்களை சொல்லலை. அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, எடுத்தவன் நான் தான் என்றான். அதை எடுத்தது நான் தான். அதற்கு அவன் தாய், அம்மா இருதயம் டக்குன்னு மாறுது பாருங்க, மகனே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். இது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடுல எப்படி இருக்கு? மவனை சாவமா போட்டா, எவனோ எடுத்துட்டான்னு சாவம் போட்டா. கடைசியில் பயப்புள்ள தான் தெரிஞ்ச உடனே ஐயோ பிள்ளைய ஆசீர்வச்சிரும். நீ தானாடா தங்கம் செல்லக்கிளி, நம்ம பிள்ளை திருடிட்டா. பையன் தூக்கிட்டான்னு அம்மா படப்படுத்துட்டா, ஐயோ சாபமா போயிருமோ என் பிள்ளை மேலே. மகனே, நீயா தங்கம் எடுத்த, நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக. ஆனால் இது தெரிஞ்ச பிறகு இந்த அதற்கு ஆசீர்வதிக்கா. ஆனால் நம்ம பைபிளில் புதிய ஏற்பாட்டில் சபிச்சாலும் ஆசீர்வதி, தீமை செஞ்சாலும் ஆசீர்வதி, உன் இதை எடுத்துட்டாலும் ஆசீர்வதி, உன்னை வஞ்சாலும் ஆசீர்வதி. கொஞ்சம் கஷ்டம்தான் கை தூக்க, கொஞ்சம் இன்னும் கஷ்டம்தான் போராடுறதுக்கு. டக்குன்னு ஒரு 3 வசனம் டக்குன்னு சொல்லிடுறேன். நீதிமொழிகள் 31:15. இருட்டோடு எழுந்து, ஐயோ குணசாலியான ஸ்திரீ இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறார். ஆமென். ஆபிரகாம் வழியை காத்து நடக்க கற்றுக் கொடுக்கிறான். யாக்கோபு தன் குடும்பத்தை வீட்டாரை பரிசுத்தப்படுத்துகிறான். ஆரோன் தன் வீட்டாரை பாவ நிவர்த்தி செய்கிறதற்காக திறப்புல நின்று கண்ணீர் விட்டு தன் குடும்பத்துக்காக தூப கலசத்தை எடுத்து விரைந்தாய் ஓடி போய் ஜெபித்தான். ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதித்தான். இங்கே ஒரு குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டாருக்கு சாப்பாடு கொடுப்பாள். ஜொமேட்டோவில் ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டாள்,
தப்பு இல்லை, அப்படின்னு கொடுங்க, வேறு வழி கிடையாதுல்ல. இப்போ சொமாட்டோக்காரன் தான், ஒரு ஃபோனு, ஒரு பார்சல், ஒரு அடி, கழுத சிக்கனோட வாசலில் நிற்கிறேன். தோத்துறோம், ஏதாவது ஒன்று போடு, அடிச்சு நொறுக்கி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே வாசலில் வந்துடுது. டக்குன்னு வாங்கி சாப்பிட்டோமா கழுத. இன்றைக்கி எதுக்கு வச்சோம்? ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு கூட்டு வீட்டிலலாம் சமைக்காதீங்க, நல்லா சாப்பாடு ஹோட்டலில் சாப்பிடுங்க. ஃபேமிலியாக உட்காந்து ஒரு நாளாவது குடும்பமாக போய் ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க. வாரத்துக்கு ஒரு நாள், இல்லைன்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு நாள். சரி முடியலையா, மாதத்துக்கு ஒரு நாளாவது செய்யுங்க. ஹோட்டலுக்கு போய் குடும்பமாக போய் உட்காந்து சாப்பிடுங்க. சாப்பாடு கொடுப்பாள் சொல்லுங்க. குணசாலியான ஸ்திரீ என்ன கொடுப்பாள்? பழைய சோறாய் போடுவாள், கஞ்சாய் ஊற்றுவாள், சோத்திரம் புளிக்குழம்பாய் வைப்பாள், எசப்பா தயிரும் மறுமாய் போடுவாள், வெறும் ஊறுகாயம் வைத்து மட்டும் சாப்பிடுவா. அப்படி என்னது ரசம் அப்பளம், ஆத்தாடி நெஞ்சு வலிக்குதே, முடியல ராஜா, முடியவே இல்லை. இவள் ஆகாரம் போடுவாள்னு பார்த்தா இவன் அப்பளமும் ஊறுகாமா போடுறாள். தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், செல்லால் வைத்ததையே வைத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே பல நாட்களாய் வைத்து கொடுப்பாள், சூடு பண்ணி கொடுப்பாள். குணசாலியான ஸ்திரீ வீட்டோடு இருட்டோடு எழும்பி ஐயோ அவள் குடும்பத்துக்கு ஆகாரம் கொடுப்பா. ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சதை எடுத்து சூடு பண்ணி வச்சு காலையில் கொடுப்பா. முந்தானத்து வச்ச சாம்பார், அதுக்கு முன்னாடி வச்ச கூட்டு, போன வாரம் வச்ச கறி குழம்பு, இந்த பிரியாணி வந்தது ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? என்னைக்கு நம்ம சர்ச்சில் ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு அன்னைக்கு. ஓ மை காட், அவள் ஆகாரம் கொடுக்குறாளா? சொத்தம். சரி முடிச்சிட்றேன்னு, சாப்பாடு போகணும், நல்ல சாப்பாடாக கொடுக்கணும் குடும்பத்துக்கு. குணசாலியான ஸ்திரீ இன்னொன்று என்ன செய்கிறா பாருங்களேன். நீதிமொழிகள் 31:27 பாருங்க. நீதிமொழிகள் 31:27. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாளாம். எப்படி? ஆகாரம் மட்டும் போடுறதில்ல, சாப்பாடை போட்டோன்னு விட்டுறக்கூடாது. சம்பாதிச்சேன் சாப்பாடை போட்டு கடை அப்படின்னு சொல்லுவார் சில புருஷன் பொண்டாட்டியை. பிள்ளைகளை சாப்பிட ஒழுங்க அப்படி இருக்கக்கூடாது, கண்ணோக்கமாக இருக்கணும். என் பிள்ளை என்ன செய்யுது, எத்தனை மணிக்கு உள்ளே வரான், எத்தனை மணிக்கு வெளியே போகிறான், இல்லை கண்ணோக்கமாக இருக்கணும். என்னத்தை பார்க்குறான், டிவியில் என்னத்தை உட்காந்துருக்கான், ஃபோனில் என்ன பார்க்குறான், அவன் ஹிஸ்ட்ரி என்ன, எதை வெப்ப சீரீஸை பார்க்குறான், எதை பார்க்குறான், என்னத்தை பார்க்குறான், எல்லாத்தையும் பார்க்கணும். செல்ஃபோனை பிடுங்கி பிள்ளைகள்கிட்ட இருந்து பார்க்கணும். அப்பா அம்மா கண்ணோக்கமாக இருக்கணும். என்ன உடம்புக்கு எப்படி இருக்குது, எல்லாம் என்னென்ன அப்படியே வீட்டை அப்படியே கண்ணோக்கமாக இருக்கணும். அப்படியே கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு தான் அலையணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு இருக்கீங்களா, தூங்குறதா அப்புறம் எந்திக்கிறதா அப்படிங்கிறீங்களா? பார்க்கணும் உங்கள் பிள்ளைகள் எங்கே போகுது, என்ன பண்ணுது, என்ன ஸ்கூலுக்கு போதா இல்லை டியூஷன் போதா, டியூஷன் ஸ்கூலு ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லி ஸ்பெஷலாக வேறு எங்கேயாவது போதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கண்ணோக்கமாக இருக்கணும். ட்ரெஸ் எப்படி போகுது, கரெக்டாக இருக்கா, இது உனக்கு பொருத்தமானது கிடையாது ஒத்துரு அப்படி சொல்லிடணும். அப்பா அம்மா கண்ணோக்கமாக இருக்கணும். பிள்ளையை குறித்த கண்ணோக்கம் இருக்கணும், வீட்டாரை குறித்த கண்ணோக்கம் இருக்கணும், மனைவியை குறித்த கண்ணோக்கம் இருக்கணும். புருஷன் எப்படி இருக்கான்னு கண்ணோக்கமாக பார்க்கணும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அல்லேலூயா. எசேக்கியாவை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் வீட்டு காரியத்தை என்னென்னமோ செஞ்சப்பா, ஆனால் உன் வீட்டு காரியத்தை விட்டுட்ட. 15 வருஷமாக வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு யோசிச்சு பாருங்க. 15 வருஷம் உயிரை கொடுத்து எதுக்கு வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தினா உன் வீட்டு காரியத்தை இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு அர்த்தம் இல்லை? ஸ்பிரிச்சுவலில் உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, ஃபேமிலியில் எப்படி இருக்காங்க, உன் மகன் ஜெபம் பண்ணுறானா, நீ பைபிள் வாசியாடா கேட்கணும், ஜெபம் பண்ணியா கேட்கணும். 1 தீமோத்தேயு 5:8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால், வீட்டாரை விசாரியாமல் போனான், அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் விசுவாசியிலும் கெட்டவனுமா இருப்பான். விசாரிக்கணும். வீட்டார் என்ன செய்யணும், என்னம்மா செய்கிற அப்படின்னு விசாரிக்கணும். மனைவிய புருஷனை என்னங்க வெளியே போயிட்டு வந்தீங்களேன்னு விசாரிக்கணும். பிள்ளைகளை விசாரிக்கணும், மனைவியை விசாரிக்கணும். உனக்கு தான் வீட்டில் ஒரு வேலையும் இல்லையம்மா அப்படின்னு சொல்லுவாங்க சில ஆம்பளைகள். ஆனால் காலையில் காப்பி போடுற ஆளு ஓட்டிகிட்டே தான் இருக்கும். சும்மா காப்பி போடுறேன், சும்மா உழ வைக்கிறேன், சும்மா பருப்பு போட்டேன், சும்மா ரசம் வச்சேன், சும்மா கூட்டை வச்சேன், சும்மா துணி துவைச்சேன், சும்மா பாத்திரம் விளக்குனேன். கடைசியில் சும்மாவே எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் ஆனால் அவ்வளோ வேலை இருக்கும் வீட்டில், ஃபேமிலியில். உன் மனைவி விசாரிக்கிறீங்களா,
எப்பா என்னப்பா கஷ்டப்படுறியா, துக்கப்படுறியா, வேதனைப்படுறியா, உன்னை கஷ்டப்படுத்திட்டானா மன்னிச்சுக்கோ. விசாரிக்கணும். ஏதோ சம்பாதிச்சு காசை கொடுத்தோம் வீட்டுக்கெல்லாம் இருக்குல்ல அப்புறம் என்ன அப்படி கேட்கக்கூடாது. புருஷர்கள் விசாரிக்கணும். என்ன உனக்கு எதாவது உடம்பு செய்யுதா, என்ன செய்யுது, முகம்லாம் வாடி போயிருக்க, என்னப்பா சொல்லு அப்படின்னு சொல்லி விசாரிக்கணும். புருஷனை என்னையா விசாரிப்பீங்களா? வாயா போ இந்த அப்படி சாடு அவெல்லாம் சொல்லக்கூடாது. எதாவது கொடுத்தா தானே இங்கே சமைச்சு வைப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் ஒன்றும் கொடுக்காம அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களே. அவங்க எல்லாத்தையும் எங்கேயாவது சேர்த்துக்கிட்டு வச்சு என்னத்தையாவது எடுத்து கொடுத்து சமைச்சு வச்சுருந்தாங்களே. நம்ம இன்றைக்கி விசாரிக்கிறது கிடையாது. பிள்ளைய கேட்டால் விசாரிக்கிறதுக்கு இல்லை. உங்கள் பிள்ளைக்கு உங்கள் பிள்ளை பார்த்துரு உங்கள் பிள்ளைக்கு என்ன படிக்குது? என் பிள்ளை 7ஆவதோ 6ஆவதோன்னு நினைக்கிறேன் அப்படிங்க. கடுத்து உன் பிள்ளை படிக்கிறதே உனக்கு தெரியலன்னா நீ எதுக்கு அப்பா இருந்து? சில அப்பா அம்மார்கள் அப்படி இருக்காங்கல்ல, என் பிள்ளை அப்படின்னு. உனக்கு உன் பிள்ளை தானே. சிலாலு வீட்டுக்கு உங்கள் கல்யாண நாள் எப்போ அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்களே பாருங்கள், அது செப்டம்பர்லேயோ அக்டோபர்லேயோ நடந்ததுன்னு நினைக்கிறேன் அப்படிம்பாங்க. அடா பாவிகளா, இல்லை உனக்கு தானே கல்யாணம் நடந்துச்சு, உங்களுக்கு தானே கல்யாணம் நடந்துச்சு. கல்யாண நாளையே மறந்து போகிற சில குரூப்புகள்லாம் இருக்குது. விசாரிக்கணும். ஆமேன். வீட்டுக்காரிக்கு திடீர்னு சர்ப்ரைஸை கொடுக்கணும். மனைவிக்கு சர்ப்ரைஸ், புருஷனுக்கு சர்ப்ரைஸ், பிள்ளைகளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். ஆமேன். இயேசு 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடி. இயேசு விசாரிக்கிறவர், நம்மளை விசாரிக்கணும். மத்த 25:42-45 வசனம் வாசித்து பாருங்க. நான் பசியாக இருந்தேன், வியாதியாக இருந்தேன், நான் வேதனையோடு இருந்தேன், அஸ்திரம் இல்லாமல் இருந்தேன். யார் என்ன விசாரித்தா? விசாரிக்கல. நீங்கள் இந்த சிறியில் ஒருவனுக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள். விசாரிங்க. கஷ்டப்பட்டவங்களை விசாரிங்க. நம்ம சபையில் வந்தோமா, போனோமா, செருப்பை போட்டோமா, பைக் எடுத்தோமா, பாஞ்சமான்னு போயிடப்படாது. ஏக்கா நீங்கள் எங்கக்கா வாரீங்க? என்னக்கா நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? விசாரிங்க. என்னண்ணே ஒரு மாதிரி இருக்கீங்க? அண்ணன் தான் தாடியோட இல்லையார், நீங்கள் ஏன் தாடியோட இல்லைங்க கேட்கணும். அவர் தான் தாடிக்காரர், உங்களுக்கு என்ன தாடி பிரச்சனை அப்படின்னு கேட்கணும். அவர் டை அடிக்காமல் இருக்கார், நீங்கள் அடிக்காமல் இருக்கக்கூடாது, நீங்கள் அடிக்கணும். அப்படி சொல்லி உற்சாகப்படுத்தணும், விசாரிக்கணும். ஆமென் சொல்லுங்க. நெகேமியா 1:2 நெகேமியா பாபிலோனில் இருந்து சிறைப்பட்டு எருசலேமில் வந்தவர்கள் பாபிலோனுக்கு திரும்பி வராங்க. அவர்களை விசாரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஜனங்களை பார்த்து என்னப்பா கஷ்டப்பட்டீங்க, என்ன கஷ்டீங்க, ஏன் பாடுபட்டீங்க, என்ன போராட்டம்? விசாரித்தான். என்ன நடக்குது அங்க அப்படின்னு விசாரித்தான். நெகேமியா 4:10 மாத்திரம் வாசிமா. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினால் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். எதனால சந்தோஷம் வந்துச்சா? என்னை நீங்கள் மறுபடியும் விசாரிக்கிறதுக்கு மனம் மலர்ந்தபடினால். விசாரிக்கணும். சர்ச்சுக்கு வர்ற நேரம்லாம் விசாரிக்கணும். வாங்க பிரதர், எப்படி இருக்கீங்க பிரதர், கம்பெனி எப்படி இருக்கு பிரதர். சிலருக்கு மறதி இருக்கும், சிலர் மறந்துடுவோம். ஞாபகம் இருக்கிற வரைக்கும் கேட்கணும், எதையாவது விசாரிச்சிடணும். நல்லா போதா, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, ஜபஜீவியம் எப்படி இருக்கு, சர்ச்சுக்கு வாங்க, ஃபெல்லோஷிப்பில் இருங்க, விசாரிங்க. ஞாயிற்றுக்கிழமை முடியுது அதோட போயிடாதீங்க. திங்கக்கிழமை வாங்க சர்ச்சில். திங்கக்கிழமை நைட்டு ப்ரேயர் நடக்கு பட்டணத்தை சுற்றி. செவ்வாய்க்கிழமை ஃபேமிலி ப்ரேயர் நடக்குது. நைட்டு இங்கே ஜாமக்கார ஜபம் ஆண்கள் ஜெபிக்கிறாங்க. எப்படி பிரதர் வரீங்களா பிரதர்? ஜாமக்கார ஜபம் பண்ணுறோம், விசாரிங்க, வாங்க பிரதர் ஜெபிக்கலாம். தொடர்ந்து ஜெபிச்சா நல்லாயிருக்கும் பிரதர், ஃபெல்லோஷிப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும். விசாரிங்க, எழும்புங்க, தேவசமத்தில் ஜெபிப்போம். அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியா. வீட்டாரை விசாரிக்கணும், குடும்பத்தை விசாரிக்கணும், மனைவியை விசாரிக்கணும், கண்ணோக்கமாக இருக்கணும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.